கிராமம். இப்போ பிசினஸ்க்காக தஞ்சாவூர்ல செட்டில் ஆயிருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ஏன் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டீம் ப்ரௌட் அசோசியேட். ப்ரௌட் அசோசியேட்ல இருக்கிற லீடர்ஸ் எல்லாரையுமே எனக்கு பிடிக்கும். குறிப்பா என்னுடைய தலைவர் விஜயசுந்தர் சார் இனிமையா அன்பா மரியாதையா பழகுவார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லீடர். அதுக்கப்புறம் நம்ம ப்ரௌடோட பழகும் பொழுது எனக்கு பிடிச்சது மட்டும் இல்ல, என்ன பிடிச்ச நிறைய லீடர் இருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப பாசமான லீடர்ஸ். சரி ரைட், திரும்ப வாங்க. தேங்க்யூ. என் வாயில ஒரு தடவை சொல்லணுமா? ஓகே, ஸ்பெஷல் கோர்ஸ் என்ன? இதெல்லாம் வந்து மைலேஜ் ஸ்டைல் வாய்ப்பு எங்களுக்கெல்லாம். இன்னைக்கு ப்ரோக்ராம்ல வந்தோன்னா எனக்கு 2 பேரை பார்த்தா பொறாமையா இருந்துச்சு. பக்கத்துல ஒரு சாட்டை சொல்லிட்டு இருந்தேன், கோபாலகிருஷ்ணன் சார். ஒன்று வந்து சரவணனா, அவங்க பேரு சரவணன், இன்னொன்று பாலகிருஷ்ணன். இங்க 2 பேரும் பார்த்தா எனக்கு பொறாமையா இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கெல்லாம் வந்து மேரேஜுக்கு அப்புறம் தான் மைலேஜ் கிடைச்சது. இவங்கெல்லாம் மேரேஜுக்கு முன்னாடி மைலேஜ் கிடைச்சு லவ் பண்ண பொண்ணே என்ன பண்ணிட்டாங்க. நீங்க ஏதாவது உழைக்க வேண்டாங்கிறதுலாம் இல்லை, உழைக்கதான் செய்யணும். ஆனா என்ன அப்படின்னா, ஒரு நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்னு தெரியாம உழைக்கிறோம். கிடைச்சதை வேலை செய்யணும், கிடைச்சதை பார்க்கணும், திட்டமிட்டு வேலை பார்க்கறது இல்லை. இப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன். நான் வந்து இன்னைக்கு நான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க அருமை பெருமையை சொல்றதுக்காக நான் வரல. இன்னைக்கு வந்து ஒரு 300 பேருக்கு மேல இங்க கூடி இருக்கீங்க அப்படின்னா, மைலேஜ்ங்கிற அந்த வாய்ப்பு ஒரு ஸ்டார்ட் அப்பா உங்களுக்கு இருக்குமா, இது ஒரு ஸ்டார்ட் அப்பா உங்களுக்கு பயன்படுமா அப்படிங்கறத நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். பண்ணலாமா? இப்போ உங்க வீடு, நம்ம வீடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சா? நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சா? நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சா? இல்லையா? நீங்க ஆன்டி இந்தியனா? நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. வீடு சுதந்திரம்னா என்ன? இந்தியா அடிமைப்பட்டு கிடந்தப்ப சுதந்திரம் அடைஞ்ச பிறகு மகாத்மா காந்தி அவர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, இந்தியா வந்து இன்னைக்கு சுதந்திர நாடு ஆயிடுச்சு 1947 ஆகஸ்ட் 15. இதுக்காக நீங்க நிறைய போராடுனீங்க. இந்த போராட்டத்திலேயே எது கஷ்டமான போராட்டம்னு மகாத்மா காந்திகிட்ட கேட்கிறாங்க. அப்ப நிறைய போராட்டம் அவங்க பண்ணியிருக்காங்க. காந்தி அவர்கள் வெள்ளையனை வெளியேறு இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், சட்ட மறுப்பு இயக்கம், இந்த மாதிரி நிறைய சுதேசி இயக்கம், அப்படி நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க. இதுல எது ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? காந்தி எந்த போராட்டத்தை சுதந்திரத்துக்காக கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உப்பு சத்தியாகிரகம் அப்படிதான் நினைச்சு கேட்கிறாங்க. இல்ல வெளியேறு இயக்கம் அப்படின்னு. அப்ப காந்தி சொன்னாங்களா, ஆங்கிலேயர்களை எதிர்த்து நாம் போராடின எந்த போராட்டமும் எங்களுக்கு கஷ்டமா தெரியல, எங்க மக்களுக்கு சுதந்திரம்னா என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறது தான் கஷ்டமா இருந்துச்சு. என்னன்னா, அடிமை இந்தியாவிலேயே பிறந்து, அடிமை இந்தியாவிலேயே வாழ்ந்து, அடிமை இந்தியாவிலேயே மறைந்து போன மக்களின் வாரிசுகளுக்கு சுதந்திரம்னா என்னன்னு தெரியல. நம்ம நாட்டை நாமே ஆட்சி செய்யணும்டா அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏன் இப்ப துரைதானே ஆட்சி செய்யறாரு, துரைதானே ஆட்சி செய்வாங்க, நம்ம துரைக்கெல்லாம் கை கட்டி தான் நிக்கணும், இது எல்லாருக்கும் தானே அப்படின்னு நினைச்சிட்டோம். இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில நம்ம வீடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சா? நாட்டு சுதந்திரத்துக்கு போராடினாங்க, சுதந்திரம் கிடைச்சிருச்சு, ரைட். வீடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சானா? என் வீடு என்னத்துல சுதந்திரம் இல்லைன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க கொஞ்சம் யோசிங்க. உங்க வீட்டுல இருக்கிற பொருட்களை பாருங்க, டிவி, ஃப்ரிட்ஜோ, வாஷிங் மிஷினோ, பைக்கோ இஎம்ஐல இருக்கா அப்படின்னா நாம இன்னும் சுதந்திரம் அடையலன்னு அர்த்தம். அந்த பொருளுக்கெல்லாம் வேற ஒருத்த ஓனர். உண்மையா புரியா? நம்ம குடியிருக்கிற வீடு வாடகை வீடா இருக்கா, நம்ம இன்னும் சுதந்திரம் அடையலன்னு அர்த்தம். உண்மையா புரியா? தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், கிறிஸ்துமஸ் இந்த மாதிரி
பண்டிகைகளுக்கு முன்கூட்டியே நம்ம கொண்டாட முடியல, ஒரு நல்ல துணி எடுக்க முடியல, ட்ரெஸ் எடுக்க முடியல. முதல் நாள், பண்டிகைக்கு முதல் நாள் ஓடி போய் எங்கேயோ கடன் வாங்கிட்டு வந்து சமூகத்துக்காக அந்த பண்டிகையை கொண்டாடுறோம் அப்படின்னா குறிச்சு வச்சீங்க, நம்ம வீடு இன்னும் சுதந்திரம் அடையலன்னு அர்த்தம். நம்ம பிள்ளைங்க ஆசைப்பட்டு, நம்ம குழந்தைங்க ஆசைப்பட்டு கேட்கறத உடனே வாங்கி கொடுக்கணும்னு மனசு சொல்லுது, ஆனா கையில காசு இல்ல. அதுக்கு ஒரு காரணம் சொல்லி சமாளிக்கிறோம் பாருங்க. சரி அது வேணாண்டா, உடஞ்சிருண்டா, இது வேணாண்டா, கிழிஞ்சிருண்டா, இது வேணா நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறோம் பாருங்க. அப்ப மனசு வலிக்கும் பாருங்க. அப்பன்னா நீங்க நோட் பண்ணி வச்சீங்க, நம்ம வீடு இன்னும் சுதந்திரம் அடையலன்னு அர்த்தம். நம்ம பையன் பொண்ணு ஏதாவது ஒண்ணு நல்ல காலேஜ்ல அப்படி படிக்கணும்னு ஆசைப்படும் பொழுது அந்த காலேஜை விட்டுட்டு வேறொரு காலேஜ்ல வேறொரு கோர்ஸ்ல சேர்த்து விட்டு நம்ம சமாதானப்படுத்திக்கிறோம்ல, நம்மள நாமே சமாதானப்படுத்திக்கிறோம்ல, அப்பனா நம்ம சுதந்திரம் அடையலன்னு அர்த்தம். நம்ம பொண்ணு கல்யாணத்துக்காக பல பேர் வீட்டுக்கு போய் கை கட்டி நின்று காலில் விழுந்து பணம் காசு ரெடி பண்றோம் இல்லையா? கல்யாணத்துக்கு முதல் ஒரு வாரம் வரலையும் கல்யாணத்தை சிறப்பா நடத்திடுவோமா நடத்த முடியாதாங்கிற பதட்டத்துல பணம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இதெல்லாம் நடந்துச்சுன்னா நீங்க குறிச்சு வச்சீங்க, நம்ம வீடு இன்னும் சுதந்திரம் அடையலன்னு இருக்கும். உண்மையா பொய்யா? இந்த மாதிரிதான் இன்னைக்கு 80% மக்கள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு நடுத்தர மக்களா இருந்தால்தான் நானும். எங்க வீடு பார்த்துருப்பீங்க, ஒரு குடிசை வீடு, கிராமத்துல ஒரு குடிசை வீடு. அப்பா சைக்கிள் மிதிச்சு பழைய இரும்பு வியாபாரம் பண்ணவங்க. எங்க அப்பாவுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. நாங்க அண்ணன் தம்பி, நாங்க 4 பேர். நான் தான் அண்ணன், எனக்கு 3 தம்பி. எங்க 4 பேரையும் படிக்க வச்சதை தவிர வேற எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. 13 லட்ச ரூபாய் கடன். என்னுடைய நான் வந்து எம்எஸ்சி பிஎட், அடுத்த தம்பி எம்பிஏ, அடுத்த தம்பி எம்சிஏ, சாரி அடுத்து எம்சிஏ, அடுத்து எம்பிஏ, லாஸ்ட் தம்பி பிஇ ட்ரிபிள் இ. இந்த 4 பேரையும் படிக்க வச்சதெல்லாம் கடன் அப்பாவுக்கு. 6 லட்சம் ரூபாய் தான் அப்பா வாங்கின கடன். அப்பாட்ட கோச்சிக்கிட்டு இருக்கோம். அம்மா, நாங்க 4 பேர் அண்ணன் தம்பி, 5 பேரும் அப்பாவை திட்டுவோம். என்ன சொத்து சேர்த்து வச்சீங்க? அந்த குடியிருந்த குடிசை வீட்டையும் வித்துட்டோம். ஒரு 1.5 லட்சம் ரூபாய் நெருக்கடியான கடன் சொந்தத்துல கேட்டதுனால குடியிருந்த வீட்டை வித்துட்டு வாடகை வீட்டுல இருந்தோம். அன்னையில இருந்து 14 வாடகை வீடு மாறி இருக்கோம். ஒவ்வொரு வாடகை வீட்டுக்கும் மாறும் பொழுது எல்லா லக்கேஜையும் அள்ளிட்டு போய் போட்டுருவோம். அந்த எங்க அம்மா தான் அந்த ஒரு வாரம் அதெல்லாம் பெரட்டி கிரட்டி, வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ற வழி தெரியும், எல்லாத்தையும் பெரட்டி கிரட்டி வச்சு ஒழுங்குபடுத்துறதுக்குள்ள அவங்களுக்கு வயிற்று வலி வந்துடும். கர்ப்பப்பை எடுத்தாச்சு, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒவ்வொரு வாடகை வீடு மாறும் பொழுதும் ரொம்ப ஒரு நம்ம நாடோடி வாழ்க்கையா ஃபீல் பண்ணுவோம். இப்படி இருந்த ஒரு குடும்பம். எனக்கு திருமணம் ஆச்சு, கவர்மெண்ட் வேலை கிடைச்சது, அடுத்து திருமணம் ஆச்சு. வீட்டில் எல்லாருக்கும் சந்தோஷம். எங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர், நான் டீச்சரா, எனக்கு வேலை பிடி அசிஸ்டன்ட் டீச்சரா புலிவளம்னு யாரும் சொன்னாங்க. புலிவளம் பக்கத்துல, புலிவளம் யாரு? புலிவளம் பக்கத்துல கூடூர் தான் நான் ஒர்க் பண்ண ஸ்கூலு. இது வேற புலிவளம். எங்க கூடூர் பக்கத்துல திருவாரூர் ஒரு புலிவளம். என்னடா அங்க வந்து எங்க எடுத்துருக்காங்க? திருவாரூர் மேடம், கூடூர் தெரியுமா? கூடூர் தான் எனக்கு அப்பாயின்மெண்ட், ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். அங்கதான் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட், அதான் லாஸ்ட் அப்பாயின்மெண்ட். இருந்தான் ஒரே ஸ்கூல்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்த அன்னைக்கு நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிடிஏல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது இந்த போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு முன்னாடி டெம்பரரியா பிடிஏல. எங்க ஸ்கூலுக்கு ஃபோன் பண்றாங்க எங்க அப்பா. எங்க வீட்டுல லேண்ட்லைன் இருந்துச்சு, எங்க ஸ்கூல் லேண்ட்லைனுக்கு எங்க அப்பா ஃபோன் பண்றாங்க. அப்ப மொபைல் கிடையாது, லேண்ட்லைன் டு லேண்ட்லைன். எங்க ஹெச்எம் ரூமுக்கு ஃபோன் பண்ணி, நான் ஹெச்எம் ரூமுக்கு என்ன கூப்பிட்டு வர்றாங்க. எங்க அப்பா 2 வார்த்தை சொல்லணும். என்னது? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லணும். 2 வார்த்தை. இந்த 2 வார்த்தைய 10 நிமிஷம் எங்க அப்பா பேசினாரு. அழுதுட்டு குரல் தழுதழுக்க பேசினாங்க. அவ்வளவு ஆனந்தம். என்னது? என்ன வேலை கிடைச்சிருச்சு? கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு என் பையனுக்குங்கிற ஆனந்தம் அவங்க அந்த தழுதழுக்க குரல் எனக்கு தெரிஞ்சது. சொல்லிட்டாங்க வேலை கிடைச்சி, சந்தோஷம். கொஞ்ச நாளைக்கு டக்குன்னு பொண்ணு பார்த்தாங்க, மேரேஜ் ஆச்சு, டக்குன்னு வந்துச்சு, குழந்தை பிறந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு தெரியல, டக்குன்னு வந்துச்சு 7 லட்ச ரூபாய் கடன் நான் உருவாக்குறேன். அப்பதான் எங்க அப்பாவை நான் பீட் பண்ணிட்டேன். 13 லட்சம் மொத்த குடும்ப கடன். என்னடா இது, அப்பாவை விட வேணா திட்டிட்டு இருந்தோம், நாளைக்கு நமக்கு 2 பிள்ளை பிறந்துட்டு அது வந்து நம்ம திட்டுமே அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுதுதான் என் வீடு சுதந்திரம் அடையலன்னு எனக்கு புரிஞ்சுது. அப்ப வேற ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைச்சேன். இப்படிதான் இன்னைக்கு 80% மக்கள் நம்ம இருக்கோம். உண்மையா பொய்யா? நம்ம வீடு சுதந்திரம் அடையணும்னா என்ன வேணும்? நான் சொல்றேங்க, பாலகங்காதர திலகர் சொல்லியிருக்காங்க, தெரியும் உங்களுக்கு. என்ன சொன்னாங்க?
டீச்சர்லாம் நிறைய பேர் சொன்னீங்க, டீச்சர் படிச்சிருக்கீங்க. சுதந்திரம் எனது பிறப்புரிமைன்னு சொன்னாங்க. பாலகங்காதர திலகருடைய முழக்கம், விடுதலை போராட்டத்தில் அவருடைய முழக்கம் என்ன? சுதந்திரம் எனது பிறப்புரிமைன்னு சொன்னாங்க. கரெக்டா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு வஉசி போராடினாங்க, பாரதி போராடினாங்க, காமராஜ் போராடினாங்க, தமிழ்நாட்டில இருந்து திலகர், நேதாஜி, காந்திஜின்னு நிறைய தலைவர்கள் போராடினாங்க நாட்டு விடுதலைக்கு. வீட்டு விடுதலைக்கு யார் போராடணும்? உங்க வீட்டு விடுதலைக்கு யார் போராடணும்? என் வீட்டு விடுதலைக்கு யார் போராடணும்? நம்ம தான் போராடியாகணும். உண்மையா பொய்யா? நம்ம வீட்டுக்கு ஒரு காந்தி வர மாட்டாரு, பக்கத்து வீட்டுக்காரர் வந்து போராடி கொடுப்பாரா? நம்ம வீட்டை நம்ம தான் முன்னுக்கு கொண்டு வந்தாகணும். நம்மளுடைய அடிமைத்தனத்தை நம்ம தான் விலக்கி ஆகணும். நம்ம குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வந்தாகணும். பாலகங்காதர திலகர் சொன்ன அந்த வாசகத்தை மைண்ட்ல வச்சுங்க. அவர் சொன்னாரு, சுதந்திரம் எனது பிறப்புரிமைன்னு சொன்னாரு. நான் சொல்றேன், கோடீஸ்வரனாவது என் பிறப்புரிமை அப்படின்னு முடிவு பண்ணு. கோடீஸ்வரனாவது பிறப்புரிமை. நம்ம சமூகத்துல ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. பணக்காரனை பார்த்தா அது ஏதோ அதிர்ஷ்டத்துல வந்ததுன்னு சொல்லிடுவோம். இல்லைன்னா அவனுக்கு லக்கு, இல்லைன்னா அவன் தப்பான வழியில சம்பாதிச்சான்னு சொல்லுவோம். அவனை பிடிக்காது. யார? ஏன்னா சமூகம் நமக்கு கத்துக் கொடுத்துருக்கு. சினிமா, திரைப்படங்கள், டிவி சேனல்ஸ் எல்லாம் என்ன சொல்லி கொடுக்குது? பணக்காரனா கெட்டவன், பணக்காரன் கெட்ட வழியில தான் சம்பாதிச்சிருப்பான், பணம் இருந்தா பத்தும் பறந்து போகும், பணம் நல்லது இல்லைன்னு சொல்றவெல்லாம் பாத்தீங்கன்னா பணக்காரனா இருப்பான். கரெக்டா நான் சொல்றது? பணம் சம்பாதிச்சுட்டு நீ என்னடா சொல்றது? சம்பாதிக்காதவனை பார்த்து படம் மட்டும்தான் எடுப்பாங்க. ஏழை ஜாதி அப்படிம்பாங்க. ஏழைன்னு ஒரு ஜாதி இருக்கா? ஜாதியே இல்லைங்கிறது ரெண்டாவது. முதல்ல ஏழைன்னு இல்லை. அப்படி நம்ம ஏழையாவே இருக்க போறோமா? இப்படியே நம்மள மனசுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்து பணக்காரன் ஆகிறத ஏதோ தவறான வழி நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மை கிடையாதுங்க. பணக்காரன் ஆவது எனது பிறப்புரிமை சொல்லுங்க. நம்முடைய உரிமை, நம்முடைய கடமை, சத்தம் சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு போய் சொல்றது இல்லை, டாக்டர் ஆக போறேன், இன்ஜினியர் ஆக போறேன், வக்கீல் ஆக போறேன்னு சொல்றப்ப வர்ற கர்வம் பணக்காரனாக போறேன்னு வாங்கிட்டு சொல்றது இல்ல. ஏன்? இது கெட்ட வார்த்தை நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையா பொய்யா? கெட்ட வார்த்தை இல்ல. பணக்காரன் ஆகிறது என் பிறப்புரிமை, கோடீஸ்வரன் ஆகிறது என் பிறப்பு உரிமைன்னு சொல்லுங்க. அப்பதாங்க நம்ம வீட்டை விடுதலைக்கு கொண்டு வர முடியும். உண்மையா பொய்யா? அப்ப வீட்டை விடுதலை கொண்டு வரணும்னா பணக்காரன். பணக்காரன் ஒரு ஃபார்முலா உங்களுக்கு சொல்லி தரேன், ஒரு சீக்ரெட் ஃபார்முலா. அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. நீங்க எல்லாருக்கும் என்ன கிழமை பிடிக்கும்? டக்குன்னு சொல்லணும். மைலேஜ் டிஸ்ட்ரிபியூட்டர் தவிர புதுசா வந்தவங்க சொல்லுங்க. என்ன கிழமை பிடிக்கும்? மைலேஜ் டிஸ்ட்ரிபியூட்டர் தவிர. சத்தமா கேட்கல, சத்தமா. ஞாயிற்றுக்கிழமை. 90% பேர் சொல்றது என்னது? ஏன்? அப்போ புரிஞ்சுக்கங்க, இங்க இருக்கிற நம்ம அத்தனை பேரும் நமக்கு பிடிக்காத வேலையை மற்ற நாட்கள்ல பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டா? அப்புறம் எங்க கோடீஸ்வரன் ஆகிறது? கோடீஸ்வரன் ஆகிறது ஃபார்முலா என்ன தெரியுமா? கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி தரேன். எந்த ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. மை லைஃப் ஸ்டைல்ல மட்டும் தான் சொல்லி கொடுப்பாங்க இந்த ஃபார்முலா. மூணு விஷயம் இருக்கு. மூணு விஷயம். ஒண்ணு, நீங்க செய்யற வேலைய நேசிச்சு மகிழ்ச்சியா செய்யணும். அதாவது நீங்க சம்பாதிச்சோட மகிழ்ச்சி வரக்கூடாது. சம்பாதிக்கிறதுக்கான வேலையை செய்யறப்பவே உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? மகிழ்ச்சி கொப்பளிக்கணும் ஃபர்ஸ்ட். அடுத்தது, அப்படி மகிழ்ச்சி கொப்பளிக்க கூடிய அந்த வேலையை நீங்க செய்யும் பொழுது அதுல இருந்து அன்லிமிட்டடா பணம் வரும். 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம் பணம் வரும். அது மட்டும் பத்தாது. மூணாவது, இந்த சமூகத்துக்கு அதனால நன்மை நடக்கணும். இந்த மூணு நடந்துச்சுன்னா, அப்படிப்பட்ட வேலையை தேர்ந்தெடுத்தீங்கன்னா நீங்க கோடீஸ்வரன் ஆகிறது. எக்ஸாம்பிள் நான் பிக்சர் எடுக்கிறேன். இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். இவங்க யாரு? இவங்க எல்லாம் கோடீஸ்வரனா இல்லையா? ஏன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவங்க பாக்குற வேலையில இவங்க மகிழ்ச்சியா பாக்குறாங்களா இல்லையா? யாராவது விருப்பம் இல்லாம பாக்குறாங்களா அவங்க வேலையை? சச்சின் அவர்கள், சச்சினோட நான் தீவிரமான ஃபேன், வெறித்தனமான ஃபேன். எப்பன்னா காலேஜ் டேஸ்ல
சச்சின் சொன்னாங்க ஒரு டைம், நீங்க ரிட்டையர் ஆக போறீங்களான்னு பத்திரிக்கையாளர் கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, சச்சின் சொல்றாங்க, கிரிக்கெட் இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலன்னு. சச்சின் மைனஸ் கிரிக்கெட் ஈக்குவல் டு ஒண்ணும் இல்ல, நத்திங். சச்சினுடைய வாழ்க்கையில கிரிக்கெட்டை கழிச்சிட்டீங்கன்னா ஒண்ணும் இல்ல. உண்மையா பொய்யா? அப்ப அவங்க அந்த வேலையை எப்படி பாக்குறாங்க? ஏஆர் ரஹ்மான் மைனஸ் மியூசிக் ஈக்குவல் டு, அப்ப அவங்க அந்த வேலையை எப்படி பாக்குறாங்க? மகிழ்ச்சி கொப்பளிக்க பாக்குறாங்க. கேட்டா அதுல இருந்து பணம் வருதா? பணம் வருதா? எப்படி வருது? வருது அவங்களுக்கு. கரெக்டா? அதனால சமூகத்துக்கு ஏதாவது நன்மை இருக்கா? சமூகத்துக்கு நன்மை இருக்கா? இல்லையா? ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கேட்டு நம்ம மனசுக்கு அமைதி இல்லையா? நன்மை இருக்கு இல்லையா? அதனாலதான் அவங்க கோடீஸ்வரனா வாழ்றாங்க. வெற்றியாளர். இது மாதிரி நீங்க யாரை வேணாலும் எடுத்து பாருங்க. நீங்க செய்யற வேலையில மகிழ்ச்சி இருக்கணும், நிறைவான பணம் இருக்கணும், சமூகத்துக்கு நன்மை இருக்கணும். இப்ப சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சிருக்கேன். ஒரு டாஸ்மாக் ஊழியர் இருக்காங்க. ஒரு வேலை நல்ல சம்பளம் வருதுன்னு வச்சுப்போம், நிறைய சம்பளம் வருது, நிறைய பணம் வருதுன்னே வச்சுப்போம். ஆனா சமூகத்துக்கு நன்மை இருக்கா? அந்த வேலையை அவங்க மகிழ்ச்சியா பார்ப்பாங்களா? அப்ப வெற்றியாளர் ஆக முடியுமா? முடியாது. நீ இந்த மாதிரி எந்த வேலையை வேணாலும் எடுத்து பாருங்க. சரி, ஒரு டாக்டர் தொழில் எடுத்துங்க. ஒரு டாக்டர் வேலையில பணம் நிறைய வருமா வராதா? கேட்கல. சமூகத்துக்கு நன்மை இருக்கா இல்லையா? மகிழ்ச்சி இருக்கா? நீங்க டாக்டர் எல்லாம் பேசி பாருங்க. சளிங்கிறான், காய்ச்சல்ங்கிறான், புண்ணு இருக்குங்கிறான், சீலுங்கிறான், சலங்கிறான், ரத்தங்கிறான். சாப்பாடு கூட நிம்மதியா நம்ப முடியாது அவங்களால. உண்மையா பொய்யா? அதனாலதான் அவங்க வெற்றியாளர் இல்லை. அவங்க சமூகத்துக்கு அவங்க செய்யற பணி மிகப்பெரியது, சேவை. அதை குறை சொல்லல. ஆனா வெற்றியாளர்ங்கிறதுக்கான அடையாளம் ஒண்ணு இருக்கு. இப்ப மைலேஜ் ஸ்டைலுக்கு வாங்க. நான் மைலேஜ் ஸ்டைல் டிஸ்ட்ரிபியூட்டர்ங்கிறதுல பெருமைப்படுறேன். ஏன் தெரியுமா? மைலேஜ் ஸ்டைல்ல எனக்கு இன்னைக்கு மாதம் 6 ல இருந்து 8 லட்சம் ரூபாய் மாசம் நான் சம்பாதிக்கிறேன். மாதம் 6 ல இருந்து 8 லட்சம் ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன். அது மட்டும் இல்ல, ரெண்டாவது மகிழ்ச்சி இருக்கா இல்லையா? தினம் தினம் மகிழ்ச்சி. இப்ப மைலேஜ் ஸ்டைல் டிஸ்ட்ரிபியூட்டர் கேக்குறேன், உங்களுக்கு என்ன கிழமை பிடிக்கும்? எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமைங்கிறாங்க, நீங்க புதன்கிழமைன்றீங்க. புரியல? புதன்கிழமை மட்டும்தான் வருமா? புதன்கிழமை பிடிக்குமா? எனக்கு எல்லா கிழமையும் பிடிக்கும். மைலேஜ் கம்பெனி தினசரி வருமானம் வச்சிருக்காங்க. ரீடைல் வார வருமானம் இருக்கு, மாதம் வருமானம் இருக்கு, 6 மாசத்துக்கு ஒரு வருமானம் இருக்கு. ஸ்டார் லாயல்டி இருக்குல்ல? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும். உங்க லீடர் பிடிச்சி கேளுங்க, 6 மாசத்துக்கு ஒரு வருமானம் கிடைக்குமா? என்ன நிறைய இருக்கு. நிறைய மறைமுகமான வருமானங்கள் மைலேஜ்ல இருக்கு. சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்களா? இங்க சொன்னதே ரங்கநாதன் சார் எதை மட்டும் சொன்னாங்க? வார வருமானம் மட்டும் தான். அது 50 நிமிஷம் ஆயிட்டு. அதுக்கப்புறம் நீங்க உள்ள வந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்கன்றுவாங்க. கரெக்டா? சரி, வெளியில வந்து பேசுறவங்க எல்லாம் உள்ள வந்து தெரிஞ்சுங்கம்பாங்க. அதை கேளுங்க, உள்ள வந்துட்டு கேளுங்க. 6 மாசத்துக்கு வருமானம் இருக்கு. இப்ப கம்பெனி என்ன பண்ணி தெரியுமா? வருஷத்துக்கு ஒரு போனஸ் சர்வீஸ் இருக்கு. நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தேன். கவர்மெண்ட் ஸ்டாஃப் இங்கே இருக்கீங்களா? அரசு ஊழியர்கள் எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் இருப்பீங்களா? கண்டிப்பா 1 2 3 4 ஒருத்தர் கைத்து போனாங்க, அடுத்தது தூக்குறாங்க. நீங்க கைத்து முடிக்கலாமா? நெட்டி முடிக்கிறீங்களா? ஒரு 4 பேர் கைத்து போனாங்க இல்லையா? எனக்கு தெரிஞ்சுங்க, எங்கேயுமே சம்பளத்தை புதுசா எதுவும் கொண்டு வர மாட்டாங்க. ஏற்கனவே இருந்த பென்ஷனை கட் பண்ணிட்டாங்க. இப்ப கரெக்டா இல்லையா? அரசு ஊழியர்கள் சொல்லுங்க, ஏற்கனவே இருந்த பென்ஷன் என்ன பண்ணியாச்சு? கட் பண்ணிட்டாங்க. சேலரிய புதுசா எந்த கம்பெனியும் கொடுக்காது. எனக்கு தெரிஞ்சு மைலேஜ் ஸ்டைல் கம்பெனி நான் பிசினஸ் ஆரம்பிக்கிறப்ப 3 இன்கம் தான் இருந்துச்சு மைலேஜ் ஸ்டைல்ல. இன்னைக்கு 12 வகையான வருமானம் கொடுக்குது. நாங்க பாக்குறப்ப என்ன வேலை பார்த்தோமோ அதேதான். ஒரே வேலைக்கு 3 வருமானம் வாங்கிட்டு இருந்தோம் நாங்க.
இப்ப எத்தனை வருமானம்? 12 விதமான வருமானம். அது இயர்லி போனஸ் எல்லாம் குடும்பம்னா யாருக்கு எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமா தான் இருக்கு. என்ன விஷயம்னா, நீங்க ஒரு வருஷத்துல எவ்வளவு வருமானம் வாங்குறீங்களோ, எவ்வளவு மைலேஜ் கம்பெனில இருந்து வாரம் சம்பாதிப்பீங்க இல்லையா, டோட்டலா ஒரு வருஷத்துல எவ்வளவு சம்பாதிச்சிருப்பீங்களோ அதுல 35% எக்ஸ்ட்ரா போனஸா தராங்க வருஷம். அப்படி சொன்னா உங்களுக்கு புரியாது. இது எந்த ரேங்க்ல கொடுக்குறாங்கன்னா ZTC, STC, RTC, NTC, இந்த 4 ரேங்க்ல. சரியா? இந்த NTC தாண்டி தான் CTC, CTC தாண்டி தான் ITC. இப்போ நாங்க ITC ஆயிட்டோம். நான் இப்போ ZTC இருக்கும் பொழுது நான் என்னுடைய கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் ஃபைல் பண்ணதை நான் வச்சிருக்கேன். நான் ZTC இருக்கிறப்ப ஒரு வருஷத்துல 5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருந்தேன். ZTC ரேங்க்ல ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சம்பாதிச்சிருந்தேன்? 5 லட்சம் ரூபாய். அதே மாதிரி இன்னைக்கு ZTC இருக்கிறவங்க சம்பாதிப்பாங்க, கூட சம்பாதிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள், அந்த 5 லட்சம் ரூபாய் இப்ப நீங்க ஒரு வருஷத்துல சம்பாதிச்சீங்கன்னா உங்களுக்கு போனஸ் மட்டும் எவ்வளவு வரும் தெரியுமா? 1.25 லட்சம். எங்க திருப்பூர்ல பனியன் கம்பெனில போனஸ் தருவாங்க. பனியன் கம்பெனில வேலை பார்த்துருக்கேன். போனஸ் தருவாங்க. எவ்வளவு கொடுப்பாங்க? 1 மாசம் சம்பளம் தருவாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை. கரெக்டா? அதுக்கப்புறம் நான் கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கிறப்ப ஒரு பொங்கலுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுப்பாங்க. போனஸ் இல்ல, இது என்ன தெரியுமா? பொங்கல் அட்வான்ஸ், நாட் போனஸ். அட்வான்ஸ் என்ன? 12,000 கொடுப்பாங்க, மாசம் 1000 ரூபாய் கழிச்சுக்குவாங்க. உண்மையா? கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருந்தா தெரியும். 12,000 கொடுத்து மாசம் 1000 ரூபாய், அதுக்கு பொங்கல் அட்வான்ஸ். புரியுதா? திருப்பூர்ல 1 மாத சம்பளம் பொங்கல் போனஸ். ஆனா மைலேஜ் கம்பெனி கொடுக்குது, நீ ஒரு வருஷத்துல எவ்வளவு சம்பாதிக்கிறியோ அதுல 35% போனஸ். பணத்துக்கு என்ன பஞ்சமா கம்பெனில? நீங்க உழைக்க மட்டும் ரெடி ஆயிட்டீங்கன்னா போதும். என்ன சொல்றேன், ZTC ரேங்க்ல 5 லட்சம் சம்பாதிச்சிருந்தேன், 1.25 லட்சம் போனஸ் வாங்கியிருக்கணும். இப்பதான் நான் போனஸ் கம்பெனி அறிவிச்சிருக்கேன், அப்ப எனக்கு இல்ல. அடுத்தது STC ரேங்க்ல 10 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன் 1 இயர்ல. அப்ப எவ்வளவு சம்பாதிச்சிருக்கோம்? 3.5 லட்சம் போனஸ். 1.25 லட்சம் போனஸ் வச்சு 3 லட்சம் போனஸ் வச்சு RTC இருக்கிறப்ப 19 லட்சம் என்னோட வருமானம் ஒரு 1 இயர்ல. 19 லட்சத்துக்கு தோராயமா 7 லட்சம் போனஸ் மட்டும். புரியுதா? NTC ரேங்க்ல கிட்டத்தட்ட ஒரு 30-32 லட்சம் சம்பாதிச்சிருக்காங்க, அதுக்கு 3 லட்சம். நீங்க கூட்டி பாருங்க, கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் போனஸ் நீங்க CTC ஆகிறதுக்குள்ள சம்பாதிச்சிருக்கீங்க. நீங்க நாங்க அதை விட்டுட்டோம், தியாகிகள் நாங்கெல்லாம். நாடு விடுதலை ஆகிறதுக்காக எப்படி தியாகம் பண்ணி போராடுறாங்களோ அது மாதிரிலாம் போராடி இன்னைக்கு கம்பெனிக்கு பொருளுக்கு நல்ல பேர் வந்துருச்சு. நாங்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த பேரப்ப கிடையாது. இன்னைக்கு பிசினஸ் ரொம்ப ஈஸிங்க. நீங்க புரிஞ்சுங்க, உங்க வீட்டை சுதந்திரம் அடைய வைக்கணும்னா நீங்க கோடீஸ்வரன். நீங்க கோடீஸ்வரன் ஆகணும்னா நீங்க செய்யற வேலையில மகிழ்ச்சி இருக்கணும், பணம் கிடைக்கணும், சமூகத்துக்கு நல்லது நடக்கணும். நான் பண்ற பிசினஸ்ல எனக்கு மகிழ்ச்சி இருக்கு, தினமும் மகிழ்ச்சி, தினமும் ஆள மரியாதை பாராட்டு. எனக்கு வார வருமானம், நிறைய பணம் வருது. சமூகத்துக்கு நன்மை இருக்கா இல்லையா? மைலேஜ் பண்ணாங்க என்ன நன்மை? பொருள் மூலமா பல பேருக்கு நல்லது, ஆரோக்கியத்தை ஏற்படுத்துறோம். பல பேருக்கு இந்த தொழில் வாய்ப்பை கொடுத்து லட்சாதிபதியா கோடீஸ்வரன் ஆக்கிட்டு இருக்கோம். நான் சம்பாதிக்கிறது எனக்கு பெருமை இல்லை. என்னுடைய டீம்ல இன்னைக்கு 100 பேர் மாதம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறாங்க. அதுதான் சமூக நன்மை இருக்கா இல்லையா? சமூக நன்மை இருக்கா இல்லையா? நிறைய பேருக்கு ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு இது போதுமா? பத்தாதான். ஒரு ஸ்டார்ட் அப், ஒரு புது தொழில் ஒன்று ஆரம்பிக்கணும்னா இது போதாதான்? இதுதான். இன்னும் சில பேருக்கு, குறிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கும், சார் வெளியில என்னதான் இருந்தாலும் நான் ICICI பேங்க்ல மேனேஜர், HDFCல நான் வந்து அப்படி ஒர்க் பண்றேன்னு சொன்னா பெருமையா இருக்கு சார். ஆனா மைலேஜ் ஸ்டைல்னா யாருக்கும் புரிய மாட்டேங்குது சார். இது என்ன லேங்கி வைக்கிறியா, சோப்பு வைக்கிறியான்னு கேட்கறாங்க சார், ஆளை பிடிக்கிறியான்னு கேட்கறாங்க சார். உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல, உண்மைதான். எந்த விஷயமும் மக்களுக்கு புரியும் முன்னாடி ஒரு நகைப்புக்குரியதா கேலிக்குரியதா ஒரு ஒரு மரியாதை இல்லாத ஒரு தொழிலாக தெரியும். இப்பவே எப்படி இருக்குன்னா, ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ஆரம்பிக்கிறப்ப எப்படி இருந்தோம், நிறைய இருந்துச்சு. ஆனா என்னாச்சு தெரியுமா? மாறிக்கிட்டே இருக்கு. யோசிச்சு பாருங்க, மைலேஜ் ஸ்டைல் மட்டும் இல்ல, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரிக்கு செட்ஸான ஒரு அமைப்பு வந்தாச்சு. செட்ஸா, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் டைரக்ட் செல்லிங் இன் அகாடமிக்ஸ், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் டைரக்ட் செல்லிங் இன்
அகாடமிக்ஸ் அப்படின்னா என்ன சார்னா டைரக்ட் செல்லிங்க பாடமா சொல்லி கொடுக்க போறாங்க. ஆரம்பிச்சிட்டாங்க, போறாங்கல்ல, சொல்லி கொடுக்குறாங்க. எங்க சார்? சூழலிங்கிற யூனிவர்சிட்டியில 3 வருஷம் பிபிஏ கோர்ஸ், 2 வருஷம் எம்பிஏ கோர்ஸ், 5 வருஷம் மொத்தமா 5 வருஷமும் எதை பத்தி பாடமா படிக்கிறாங்க? இப்போ நீங்க கேட்டுக்கிட்டு இருந்த இந்த டைரக்ட் செல்லிங் வியாபாரத்தை 5 வருஷமா பாடமா படிச்சுட்டு மாணவர்கள் வர்றாங்க. 5 வருஷம் பாடமா படிச்சுட்டு வர்றாங்க. யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு தொழில் அகாடமிக்குள்ள ஒரு படிப்புக்குள்ள வருதோ அந்த தொழிலுக்கு மதிப்பு மரியாதை கூடும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். முன்னாடி எல்லாம் டாக்டருக்கு மரியாதை இருந்துச்சா? ஒரு ஒரு காலத்துல ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் மருத்துவ தொழில் பண்ண முடியும் இல்லையா? நம்ம தமிழ் சமூகத்துல அவங்க மருத்துவச்சிம்பாங்க, அதாவது முடி திருத்துவங்க தான் என்ன பண்ண முடியும். அவங்களுக்கு அந்த மரியாதை இருந்துச்சா? மரியாதை இருந்துச்சா? இல்ல. ஆனா இன்னைக்கு பிஏஎம்எஸ், பிஎஸ்எம்எஸ், பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதா, பேச்சுலர் ஆஃப் சித்தா, எம்பிபிஎஸ் இப்படின்னு படிப்புகள் வந்த பிறகு இன்னைக்கு டாக்டர்னு கையெழுத்து கும்பிடுறோமா? முன்னாடி மருத்துவச்சி அவங்க முடித்திருத்துவர்கள் சொல்லி இருந்த சமூகம் இன்னைக்கு படிப்புக்குள்ள அந்த தொழில் வந்த அந்த தொழிலோட மரியாதை கூடுதா? ஒரு காலத்துல இன்னைக்கு இன்ஜினியர்னு பெருமையா சொல்றோம், ஒரு காலத்துல கொத்தனாரு, மேஸ்திரி, கொத்தனாரு. படிப்பு இன்ஜினியரிங் படிப்பு வந்தோம்னா என்ன ஆயிட்டாங்க? அவங்க இன்ஜினியர் ஆயிட்டோம். கரெக்டா? நான் காலேஜ் படிக்கிறப்பலாம் ஒரு படம் வந்துச்சு, விஜய் நடிச்ச படம், யூத் நினைக்கிறேன், யூத்தா அல்லது அதுல அவரு சமையல் படிப்பார், யூத் சமையல் படிப்பாரு. அவர் லவ் பண்ற பொண்ணு, அவங்க ஆமா பொண்ணா லவ் பண்ணுவாரு. இவர் சமையலுக்கு படிக்கிறாருன்னு அவர் விட்டுடும், தெரியுமா? சமையல்காரன் அப்படின்னு இருந்தது. அது படிப்புக்குள்ள வந்தோம்னா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? செஃப் ஆயிட்டு. செஃப் தானு தெரியுமா? எல்லாருக்கும் செஃப் வெங்கட் இன்னொருத்தர் இருக்காரு, மாதவன் ரங்கராஜ், எல்லாருக்கும் தெரியுதா? இப்ப காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க கேளுங்க, செஃப்க்கு படிக்கிறாரு மாப்பிள்ள, வேணாம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிற மாப்பிள்ள வேணாமான்னு கேளுங்க, அந்த மாப்பிள்ள தான் வேணுங்கிறாங்க. இன்னைக்கு மதிப்பு கூடிச்சா இல்லையா? படிப்புக்குள்ள வந்தா ஒரு தொழிலுடைய பெருமை, ஒரு தொழிலோட மதிப்பு கூடும். கவனிச்சுங்க, இந்த மாதிரி அத்தனை தொழில் சொல்லலாம்டா. பக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை, போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை இருந்துச்சு. மேமையா படிப்பு வந்துச்சு. அந்த படிப்பு வந்ததுக்கு பிறகு 8வது படிச்சா பாட்டு பாட தெரிஞ்ச வாத்தியார் அப்படி இருந்திருக்கு ஒரு காலத்துல. எனக்கு தெரியாது, அப்படி இருந்திருக்கு. உண்மையா இல்லையா? போலீஸ் வேலைன்னா வேலி ஏரிக்கு தாண்ட தெரிஞ்சா போலீஸ் வேலை. வீட்டை விட்டு ஓடுறவன் எல்லாம் எங்கதான் போவான்? ராணுவத்துக்கு விடும். இதுதானே பழைய படத்துல கேட்டு பாத்துருக்கீங்களா? இன்னைக்கு நீங்க வீட்டை விட்டு ஓடுங்க, ராணுவத்துல சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு படிக்கணும், வீட்டுல இருக்க மாட்டேன், ராணுவத்துல சேர்க்கிறாங்க. இன்னைக்கு படிப்பு வந்துருச்சு. இன்னைக்கு டாக்டருக்கு, இன்ஜினியருக்கு, வக்கீலுக்கு, டீச்சருக்கு, ராணுவத்துக்கு, போலீஸுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸாம் எழுதணும். படிப்பு வந்துருச்சு, மதிப்பு கூடிடுச்சு. உண்மையா பொய்யா? எழுதி வச்சுங்க. டைரக்ட் செல்லிங் பத்தி படிப்பு வந்துருச்சு. நான் சொன்னேன், யுனிவர்சிட்டியில மட்டும் இல்ல, +2ல பாடம் வந்துருச்சு, +2 காமர்ஸ்ல பாடம் வந்துருச்சு. குறிச்சு வச்சீங்க, நான் சொல்றேன், நீ குறிச்சு வச்சீங்க, ரெக்கார்ட் பண்ணீங்க. அடுத்த 5 வருஷத்துக்குள்ள மைலேஜ் ஸ்டைல் பண்ணணும்னா, டைரக்ட் செல்லிங் பண்ணணும்னா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாதான் பண்ண முடியும். வருதா அந்த நிலைமையை உருவாக்குவோம். அதைத்தான் நாங்க கங்கணம் கட்டிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம். இதுல என்னங்க குறைச்ச? பொருள் வாங்குற கன்சியூமருக்கு வெளி மார்க்கெட்ல பொருள் மட்டும் கிடைக்கும், அதே பொருள் தரமா இங்க கிடைக்கும். கூடுதலா லட்சமா கோடியா சம்பாதிக்கிற தொழில் வாய்ப்பும் சேர்த்து கிடைக்கும்னா இதை விட அல்வா பிசினஸ் என்ன இருக்கு? அல்வா அப்படி தொண்டைக்குள்ள வச்சா பழுக்கிட்டு போற என்ன கடை பிடிக்குமோ அந்த கடை அல்வா, திருநெல்வேலி கடை அல்வா மாதிரி ஒரு பிசினஸ். உண்மையா பையா? இதெல்லாம் எப்படி முழுங்குறதுங்கிறாங்க, இதெல்லாம் எப்படி பண்றது? மைலேஜ் இதெல்லாம் எப்படி ஆளை சேர்க்கிறது? இதெல்லாம் எப்படி விற்கிறது? நம்ம விண்வெளியில இருந்து கொண்டு வந்த ஒரு கல்லை கொடுத்து இதை விற்கிறேன்னு சொன்னோம்.
சோப்பு அனுதினம் வாங்குற ஹமாம் சோப்பு 50 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு வாங்கி வைக்கிற ஹமாம் சோப்பு அதை விட குவாலிட்டியா நியூ ஸ்டார் சோப்பு 39 ரூபாய்க்கு இருக்கு. கூடுதலா ஐடி கிடைக்குது. கோடி கோடியா சம்பாதிக்க முடியும்னா யாருங்க வேணாம்னு சொல்லுவா? விழிப்புணர்வு தர வேண்டியது இருக்கு. காந்தி எப்படி சுதந்திரத்துக்கான விழிப்புணர்வு கொடுத்தாங்களோ இன்னைக்கு நம்ம எல்லாம் சுதந்திர போராட்ட வீரர்கள் டைரக்ட் செல்லிங்னா என்ன, கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம எல்லாம் விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கோம். விழிப்புணர்வு வர 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 டிமாண்ட் அதிகமாகும். எந்த பொருளுக்கு டிமாண்ட் அதிகமாகுதோ அங்க வந்துரும் ஃபில்ட்ரேஷன். ஃபில்ட்ரேஷன் அப்ப வர எக்ஸாம் எழுதி வச்சீங்க. நடக்குதா ஏங்க? சொல்றது நடக்குதா ஏங்க? நடக்குமா? ஒரு முடிவுக்கு வாங்க. மைலேஜ் ஸ்டைல் எல்லாரும் ஜெயிச்சிடலாமா சார்? நான் கடைசியா ஒன்று சொல்றேன். அதுக்காக மைலேஜ் ஸ்டைல் எல்லாரும் ஜெயிச்சிடலாமா? போய் சொல்ல மாட்டேன். மைலேஜ் ஸ்டைல் ஜெயிக்கிறதுக்கு தகுதி வேணுமா சார்? படிச்சிருக்கணுமா? வேண்டியது இல்லை. இங்கே நிறைய பேர் படிப்பு யாரும் 9th ஃபெயில் 10th ஃபெயில்னாங்க. சதீஷ் சார் சொன்னாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அவர் தைரியமா சொல்றாரு. ஏன் தைரியமா சொல்றாரு? ஏன் சொல்ல மாட்டாரு? அவர் பண்றது மைலேஜ் ஸ்டைல். அதனால தைரியமா சொல்றாரு. ஏன் தெரியுமா? இங்க படிப்பு கம்மின்னு சொன்னாதான் கிளாப் அதிகமா கிடைக்கும். உண்மையா பையா? நான் நிறைய படிச்சிருக்கேன்னு யாரும் கிளாப் பண்ண மாட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா ஒரு படிச்சிருக்கிறார் சம்பாதிக்கிற 2 பேர். எங்க ஊர்ல மேடம் ஒருத்தவங்க இருக்காங்க, சுசிலா மேடம். எனக்கு அவங்களுக்கு தான் போட்டியா இருக்கும். வெறும் 4வது தான் படிச்சிருக்காங்க. நான் பேசிட்டு நான் ஏதாவது புக்கெல்லாம் படிச்சு ரொம்ப அறிவுபூர்வமா இந்த மாதிரிலாம் ஸ்லைடெல்லாம் போட்டு பேசணும்னா கொஞ்சம் கிளாப் பண்ணுவாங்க. இப்போ நீங்க சொன்ன பேரு வெரி நைஸ், நல்லா பேசுறீங்க, வெரி நைஸ். அந்த மேடம் எங்கேருந்து வருவாங்க? அன்பு சார் மாதிரியே நானும் 5 லட்சம் சம்பாதிக்கிறேன். என்ன ஒண்ணு நான் 4வது தான் படிச்சிருக்கணும். அப்ப பாருங்க, டைரக்ட் செல்லிங்லாம் அந்த வாய்ப்பு இருக்கு, மைலேஜ்ல அந்த வாய்ப்பு இருக்கு. அதனால தைரியமா சொல்றோம் இல்லையா? உண்மையா பொய்யா? இதே கல்யாணத்துக்கு முன்னாடி சதீஷ் எப்படி சொல்லுவாரு கேட்டா, 50 தான் படிச்சிருக்கீங்க. நீங்க தான் ஆரம்பிச்சு வச்சுனாங்க லவ் மேரேஜ் சிஸ்டம். குருநாதர் எதுக்கெல்லாம் குருநாதரா இருக்கு. அப்ப படிப்பு தடை இல்லை மைலேஜ்ல ஜெயிக்கிறதுக்கு. ஜாதி, மதம், இனம், மொழி தடை இல்லை. பேக்ரவுண்ட் தடை இல்லை. ஆண் பெண் தடை இல்லை. வயது கம்மி கூட தடை இல்லை. ஒண்ணே ஒண்ணு தடை இருக்கு. என்ன தெரியுமா? ஒரு 4 கண்டிஷன் இருக்கு. இந்த 4 இல்லாதவங்க தயவு செஞ்சு மைலேஜ் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணுங்க. டீ ஏற்பாடு பண்ணி தான் டீ குடிச்சிட்டு வந்ததுக்கு நல்லா ஜாலியாக பேசிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கூட டைம் பண்ண. உண்மையை சீரியஸாக சொல்கிறேன். நான் என்னோட 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்கிறேன். கனவு இல்லாதவர்கள் மைலேஜ் ஸ்டைல் யாருக்கு உதவாது? கனவு இல்லாதவர்கள். வெந்தனை தின்று விதி வந்தால் சாவம் அப்படின்னு இருக்கிறவங்க. நான் ஒருத்தனை பார்த்தேன், என் ஃப்ரெண்டு தான். மைலேஜ் ஸ்டைல் முதல்ல அவன்கிட்ட போய் சொன்னேன். என்னோட அனுபவம் நான் அதனால தான் சொல்றேன். நான் இந்த போட்டிருக்கிற கண்டிஷன்லாம் புக்கு பிடிச்சி சொல்லல, என் அனுபவம். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இந்த ஊருங்கிறதுனால தைரியமா பேரே சொல்லலாம். ராஜா, ஒரு பேர் ராஜா. பேரு தான், பேர் மட்டும்தான். ஒரு குடிசை வீடு, தப்பு இல்லை. குடிசை வீடு, ஒரு வயல்வெளிக்கு நடுவில் ஒரு குடிசை வீடு. போய் மைலேஜ் ஸ்டைல் சொல்றேன், காதில் வாங்குறான், வாங்கிட்டு சிரிக்கிறான். சிரிப்பே பார்த்தீங்கன்னா நம்ம அழுகுற அளவுக்கு சில பேர் சிரிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நம்மகிட்ட சிரிப்பு நமக்கு அப்படியே பத்திக்கிட்டு வரும். இருந்தாலும் கொஞ்சம் அடக்கிக்கிட்டு, எனக்கு அப்ப அனுபவம் கிடையாது. மைலேஜ் சொல்லிட்டு வெளில வந்துட்டேன். வெளில வந்து வாசல்ல பாக்குறேன், ஃப்ரெண்டு பைக்ல வந்து சாந்தி நின்று 4 ஃபோன் பண்றேன். ஃபோன் பண்ணிட்டு பாக்குறேன், இந்த எரும மாடு எதிர்த்தாப்புல வயல்ல விளையாண்டுட்டு இருக்கு. 30-35 வயசு. அப்ப 35 வயசுல அந்த மாடு என்ன பண்ணுது? மாடுன்னு தான் சொல்லுவேன். என் ஃப்ரெண்டு தான், உரிமையா சொல்றேன். 15-20 வயசு பசங்களை கூப்பிட்டு என்ன பண்ணுது? விளையாண்டுட்டு இருக்கு. விளையாடுறது தப்பு இல்லை, நான் தப்பு சொல்லலை. அங்க வாசல்ல ஒரு டேப் இருக்கு, பைப் இருக்கு. அவங்க ஒய்ஃப் வந்து பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க. அவரோட ஒய்ஃப் கழுத்துல மஞ்ச கயிறு வெளுத்து போயிருக்கு. மஞ்ச கயிறு வெளுத்து போயிருக்கு. ஒரு பொண்ணு அன்னைக்கு ஒரு 6-7 வயசு இருக்கும். இன்னைக்கு கூட இருக்கும் பாப்பாவுக்கு. 10 வருஷம் முன்னாடி நான் வந்த கதையை சொல்றேன். ஒரு 6 வயசு 7 வயசு பாப்பா, ஒரு பாவாடை, பொம்பளை பிள்ளை,
அந்த பாவாடை கிழிஞ்சிருக்கு, ஓட்டை இருக்கிற ஒரு பாவாடை போட்டு ஓடிக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு. தான் பொண்ணு ஓட்ட பாவாடையோட நிக்குது, தான் கட்டின பொண்டாட்டி மஞ்ச கயிறோட வெளுத்து போய் உட்கார்ந்து பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க. சொரணை இல்லாத கனவு இல்லாதவன் மைலேஜ் ஸ்டைல் பண்ணுவான்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதனாலதான் நான் முதல் தகுதி என்ன வச்சிருக்கேன், கனவு. என் குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வரணும், என்னுடைய மனைவியை நல்லா வச்சு காப்பாற்றணும், என் கணவருக்கு நான் உதவியா இருக்கணும், என் குழந்தைங்களை நான் வாழாத வாழ்க்கையை என் குழந்தைங்களுக்கு கொடுக்கணுங்கிற கனவு இருக்கிறவங்க கையை பிடிக்கிறது உங்களுக்கான தொழில் நல்லது. இரண்டாவது ஊக்கம், வைராக்கியம் இருக்கணும். கனவு மட்டும் இருந்தா பத்தாது, மைலேஜ்ல அடைய முடியும். நான் சொன்ன முதல் ஒரு வருஷம் இந்த பிசினஸ்ல ஸ்டார்டிங்ல எனக்கு நிறைய டஃப்பான பீரியட் இருந்திருக்கு, நீங்க வீடியோல பார்த்துருப்பீங்க. உடனே ஒரே நாளெல்லாம் நான் கூடி சொன்னாங்க. அந்த டஃப்பான பீரியட்ல என்ன வேணும் தெரியுமா நமக்கு? வைராக்கியம், ஊக்கம் வேணும், மோட்டிவேஷன் வேணும், என்னால முடியுங்கிற நம்பிக்கை வேணும். அது இல்லாத ஜெயிக்க முடியாது. வள்ளுவர் அழகா சொல்லியிருப்பாரு, அதாவது மைலேஜ் ஸ்டைல்ல ஆட்டோமேட்டிக்கா பணம் வரும். இப்ப இன்னைக்கு டீம் ஒர்க் ஆகுது, கிட்டத்தட்ட 6 லட்சம் 8 லட்சம் நான் மாசம் சம்பாதிக்கிறேன். அப்படி வர்றதுக்கு பேர் ஆட்டோ பைலட் இன்கம்னு நாம சொல்லுவோம், பாசிவ் இன்கம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு வள்ளுவர் அந்த காலத்திலேயே குரல் வச்சிருக்கிறார். எதுக்கு? பாசிவ் இன்கம். நம்புறீங்களா? வள்ளுவர் பாடாத சப்ஜெக்டே இல்லை, பேசாத சப்ஜெக்டே இல்லை. ஒரு குரல், ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. அப்படின்னு என்ன சார்? ஆக்கம்னா செல்வம், அதர்வினாய்னா ஆட்டோமேட்டிக்னு அர்த்தம். ஆமா, இங்கிலீஷ்ல. தமிழுக்கு இங்கிலீஷ்ல சொன்னாதான் நமக்கு புரியும். ஆக்கம் செல்வம், அதர்வினாய் செல்லும். அதர்வினாய்னா ஆட்டோமேட்டிக்கா போகும். யாருக்கு? அசைவிலா. இரக்கம் வரும் பொழுதும், சோகம் வரும் பொழுதும், கஷ்டம் வரும் பொழுதும் யார் ஒருத்தனுக்கு அசைக்க முடியாத ஊக்கம் வைராக்கியம் இருக்கோ அவனுக்கு பணம் ஆட்டோமேட்டிக்கா போகும். மைலேஜ்ல ஜெயிக்கிற இரண்டாவது தகுதி அந்த ஊக்கம். மூணாவது தகுதி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ற எண்ணம். 2 பேரை புடிச்சு போட்டா போதுங்கிற எண்ணம் இருக்கிறவங்க இங்க வராது. எனக்கெல்லாம் அப்படிதான் பிசினஸ் சொன்னாங்க முதல்ல. 2 பேரும் சேர்த்துட்டீங்கன்னு வச்சுருந்து அவன் அப்படியே 2 பேர் பிடிப்பான், அவன் அப்படியே போய் 4 பேர் பிடிப்பான், அவன் அப்படியே போய் 8 பேர் பிடிப்பான், அப்படியே பிடிச்சிட்டே இருக்காங்களா. ஒண்ணே பண்ணா டீச்சராக இருக்கு. அதை நம்பிதான் நான் சேர்ந்தேன். அப்பா உண்மையில அப்படிதான் நம்பி சேர்ந்தேன். ஏன்னா எனக்கு அப்ப டீச்சர் ப்ரொஃபஷன்ன்றது எனக்கு ஒரு கிரேஸ், எனக்கு பிடிச்ச வேலை. அந்த வேலை எனக்கு பிடிச்சி பண்ணேன். அப்ப நான் டீச்சர் வேலையை விடுறதுக்கு நான் தயார் இல்லை. அப்ப 2 பேரும் பிடிச்சி விட்டா போதும், நான் 2 இறங்கிட்டேன். 2 பேரும் பிடிச்சி விட்டோன்னே என் மனசு கேட்கல. ஏன்னா என்னை நம்பி அவங்க சேர்ந்தாங்க. நான் சொன்னல இந்த மாதிரி சில எருமாடுகளை பார்த்தாங்க, எப்படி கனவு இல்லாத நபர்கள். அதுக்கு மத்தியில ஒரு 2 பேரும் என்னை நம்பி ஜாயின் பண்ணாங்க. இந்த 2 பேரும் ஆட்டை வித்து மாட்டை வித்து பணத்தை அங்கங்க உண்டியில் இருந்தாலும் பொறுக்கி போட்டு சேர்ந்தாங்க பாருங்க. அது என் மனசு என்னவோ பண்ணிச்சு. ஏன்னா அவங்க நம்பி 2 பேர் கொடுத்துருக்காங்க, அவங்களை ஜெயிக்க வைக்கணும்னு நினைச்சேன். நான் வேற ஒண்ணுமே நான் யோசிக்கல. என்னை நம்பி 2 பேர் வந்துட்டாங்க, அந்த 2 பேரை ஜெயிக்கணும். அது ஒண்ணுதான் நினைச்சேன். நான் இங்க வந்து நிக்கிறேன். அந்த மாதிரி பிறருக்கு உதவி செய்யுங்கிற மனம் இல்லாதவங்க ஜாயின் பண்ணாதீங்க. இருந்ததுன்னா வந்துருங்க, உங்களுக்கு அந்த இடம் இதுதான். புரியுதா? அது மாதிரி எனக்கு என்ன திறமை இல்லை, எனக்கு பேச தெரியாது. முதல்ல என்ன மைக்கை எனக்கு ஸ்டேஜில் கொடுத்தப்ப மைக்கை போட்டுட்டு கீழே ஓடியாந்துட்டேன். உண்மையா எனக்கு மைக் பிடிச்செல்லாம் பேச தெரியாது. நான் சொன்னேன் டீச்சர்லாம் இருக்கீங்க சார், நான் டீச்சரா இருந்து பசங்களை மேய்க்கிறது ஈஸி. உண்மையா போய்யா? 2 வார்த்தை செஞ்சுட்டாங்க, உட்காரு அப்படின்னா சடனாம பார்த்துறாங்க. சின்ன பையன் 8வது 9வது படிக்கிற பசங்க சும்மா இருந்தாங்க. பொது மக்கள்கிட்ட பேசுறது, பொங்கல்லாம் பேசுறதுன்னா சாதாரண விஷயமா? நடுங்க ஆரம்பிச்சு எனக்கு கையை. முதல்ல மைக் கொடுத்தப்ப நடுங்கிட்டு கண்ணெல்லாம் வேர்த்து அப்படியே இருட்டி லவ் ப்ரப்போஸ் பண்ண போன ஆள் மாதிரி இருந்தான். உண்மையா அப்படியே காலெல்லாம் தரையா நிக்கல, அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கு. முன்னாடி ஒரே மேகம் மூட்டமா இருந்துச்சு, கால் தரையில படல. இன்னும் சத்தியமா வேர்த்துட்டு அப்படியே மாதிரி ஆயிட்டு மைக்க கீழே போட்டு ஓடி போயிட்டேன். அப்படி இருந்தவன் தான் இன்னைக்கு மணிக்கணக்கில் பேசுவேன். அது வேற. என்ன காரணம்? திறமையை வளர்த்து கொடுங்க, ஆர்வம். இந்த 4ம் இருந்தா மைலேஜ் சொல்றாங்க. உறுதியா நீங்க ரொம்ப
சிம்பிள். மைலேஜ் பிசினஸ் ரொம்ப 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 சிம்பிள். நம்மளால சொல்லலாம். நீங்க இத ஒரு ப்ராஜெக்ட்டா கூட பண்ணலாம். விருப்பம் இருக்கிறவங்க நீங்க ஒரு மினிமம் அமௌண்ட்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு 2 பேரை இந்த ப்ராடக்ட்டை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ண வைங்க. 2 பேர் இதே விஷயத்தை அவங்களுக்கு கத்துக் கொடுங்க. இது ஒரு டிசிப்ளினோட வாரம் செஞ்சு பாருங்க. 9 வாரத்துல ஒரு வாரம் 2,10,000 சம்பாதிக்கலாம். 9 வாரத்துல. இந்த ப்ராஜெக்ட் உங்க லீடர் இருக்கும் தனியா கேட்டு நீங்க வாங்கிங்க. இப்ப அந்த ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நேரம் இல்ல. நீங்க தனியா உங்க லீடர் கேட்டு வாங்கிங்க. பண்ணலாமா? எனக்கு ஒரு பெரும் கனவு இருக்குங்க. என்னோட சகோதரர் டீம் நீங்க உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய கனவு இருக்கு. என்ன கனவுனா நான் கோடீஸ்வரன் ஆகணும்ன்றதா அப்படின்னா ஏற்கனவே நான் மைலேஜ் ஸ்டைல்ல ஒரு டீச்சரா இருந்தா 58-60 வயசு ரிட்டையர் ஆகிறப்ப என்ன சம்பாதிச்சிருக்கணும் அந்த பணத்தை விட 3 மடங்கு பணத்தை நான் மைலேஜ் ஸ்டைல்ல ஏற்கனவே சம்பாதிச்சு முடிச்சிட்டேன். கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு முடிச்சாச்சு. அது இல்ல கனவு. என்ன நான் கோடீஸ்வரன் ஆகணுங்கிறது இல்ல கனவு. நல்லா புரிஞ்சுங்க. பணம் சம்பாதிக்கிறது நான் பிறப்புரிமைன்னு சொன்னேன். அதை விட பெரிய கெத்து ஒன்று இருக்கு. அது என்னன்னு லாஸ்டா சொல்லி முடிக்கிறேன். எனக்கு ஒரு கனவு இருக்கு. என்ன கனவு தெரியுமா? என்னால முடியாதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க மைலேஜ் ஸ்டைல்ல. நான் ஜெயிச்சு காட்டிட்டேன். இப்ப எனக்கு 2வது கனவு. நான் என்னால முடியும்னு நிரூபிக்கிறது எனக்கு பெரிய பெருமை இல்ல. என் மூலமா நிறைய பேர் ஜெயிக்க வைக்கணும். நான் எல்லா இடத்துலயும் இந்த கனவை சொல்லிட்டு இருக்கேன். தெரியுமா? இது உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும், மோட்டிவேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக இல்ல. எனக்கு ரிமைண்டர் செஞ்சு காட்டணும்டான்னு எனக்கு நானே வச்சுக்கிற வால்ல நெருப்பு. நான் ஒரு ஓப்பன் கிரவுண்ட் ஃபங்க்ஷன் நடத்துறேன். 1,00,000 பேரை பேருக்கிறேன். 1,00,000 பேர் உட்கார வைப்பேன். ஓப்பன் கிரவுண்ட்ல 1,00,000 பேர் யார் சார்னா மைலேஜ் பொருட்களை பயன்படுத்துற வாடிக்கையாளர்கள். 1,00,000 பேர் அத்தனை பேரும் மைலேஜ் பொருளை பயன்படுத்த வச்சு உட்கார வைக்கணும் ஓப்பன் கிரவுண்ட்ல. அதுல 10,000 பேர் பொருளால பலன் அடைஞ்சவங்களா இருக்கணும். ஏற்கனவே ஆயிரக்கணக்கான பேர் பொருட்களால பலன் அடைஞ்சவங்க நம்ம வெலாசிட்டில என்னோட டீம்ல இருக்காங்க. அதெல்லாம் ஒரு டேட்டா எடுத்துட்டு இருக்கோம். 10,000 பேர் காஞ்சிபுரத்துல ஒரு தெருவுல 3 பேருக்கு குழந்தை இல்லாம 10 வருஷம் 15 வருஷம் இருந்தவங்க 3 பேர் குழந்தை பிறந்திருக்கு ஒரு தெருவுல. இது மாதிரி நம்ம டீம்ல 100கணக்கான பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு மைலேஜ் பொருட்களை பயன்படுத்தி. 100கணக்கான பேர். இந்த மாதிரி சுகர் இருந்து சரியானது, பிரஷர் இருந்து, தைராய்டு இருந்து சரியானது, கால் பிரச்சனை நடக்க முடியாம இருந்து நடந்தவங்க இப்படின்னு 10,000 பயனாளர்களுடைய ஷார்ட் வீடியோ மாதிரி ஒரு கிளிப்பா போடணும். எனக்கு என்ன ஆசை, போட்டோ வந்துட்டு போகணும். எல்லாரும் வீடியோ போட்டா தாங்காது. அவங்க போட்டோ மட்டும் என்ன பண்ணிட்டு போகணும், வந்துட்டு போகணும். நான் சொன்ன அந்த 100 குழந்தை பாக்கியம் கிடைச்ச 100 பேர் ஸ்டேஜ்ல நிப்பாட்டும். நான் மைலேஜ் ஸ்டைல் பண்ணி கோடி சம்பாதிச்சேங்கிறத காட்டக்கூடாது. அந்த ப்ரோக்ராம் எதை காட்டணும்? இந்த சமூகத்தை என்ன மாற்றத்தை ஏற்படுத்திருக்கணும்னு காட்டணும். என்னுடைய கனவு. என் கனவு 10,000 பயனாளர்களை நான் வீடியோவா காட்டணும். அதுல 1000 பேர் விஐபி வரிசையில உட்கார வைக்கணும். 1000 பேர் யாருன்னா விக்ரவாண்டியில நம்ம விஜய் சார் மாநாடு நடத்துறாங்கல்ல அந்த மாதிரி திடல்ல சைடுல 1000 கார் நிக்கணும். 1000 கார் யாரோட கார் தெரியுமா? இந்த வியாபாரத்துல முதல் தலைமுறை கார் அச்சிவரா என்னோட டீம் 1000 பேர் உட்கார வைக்கணும். என்னுடைய கனவு 1000 பேர் உட்கார வைக்கணும். 1000 லட்சாதிபதிகளை உட்கார வைக்கணும். அதுல 100 பேரை கோடீஸ்வரனா சொந்த வீடு கட்ட வச்சு இந்த பக்கம் 50 பேர் இந்த பக்கம் 50 பேரை நிப்பாட்டி நடுவுல நான் நிக்கணும். இது என் கனவு. அந்த 4 பேரை உட்கார வைக்கணும். அந்த இடத்துல பிசினஸ் நான் முதல்ல சொன்னப்ப 4 பேர் நட்டம் பண்ணல. 4 பேர் கதை தனி பெருங்கதை, அதை இப்ப சொல்ல முடியாது. அந்த 4 பேரை கொண்டாந்து அந்த இடத்துல நிப்பாட்டணும். எனக்கு திருவள்ளுவர் ரொம்ப பிடிக்கும். திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க, செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்கதனில் கூறியது இல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சார்? பணம் சம்பாதிடா. நம்ம தாத்தா வள்ளுவர் சொல்றாரு, பணம் சம்பாதிடா, செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும், உங்களை அவமானப்படுத்தவனுடைய ஆணவத்தை அடக்கும், அதை விட கூர்மையான ஆயுதம் இல்லைங்கிறது. பணம் சம்பாதிங்க, பணம் சம்பாதிங்கிறாரு. நான் சொல்றேன், நான் எங்க தாத்தாவே கொஞ்சம் திருத்தம் கொடுத்துருக்கேன். எங்க தாத்தாவுக்கு ஒரு
சின்ன திருத்தம் திருவள்ளுவருக்கு. செய்க பொருள் இல்ல, செய்விக்க பொருளை. நான் செய்க பொருளை நான் செஞ்சுட்டேன், பொருளை சம்பாதிச்சுட்டேன். நான் செய்விக்க பொருளை சம்பாதிக்க வாப்ப 1000 பேர் லட்சாதிபதி ஆக்கி உட்கார வச்சு என்ன அவமானப்படுத்தினாலும் அந்த இடத்துல 3 வரிசையில உட்கார வைப்போம். பாத்துக்கடா, என்னால முடியாது நீல பார்த்துட்டுன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி லட்சியம், கனவு, வெறி, அவமானப்படுத்தப்பட்ட நபரா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கான களம், உங்க கனவு அடையறதுக்கான இடம் மைலேஜ் ஸ்டைல் மார்க்கெட்டிங். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த ஸ்டார்ட் அப் மூலமா உங்களோட லைஃபை சக்சஸா மாத்தணும்னு சொல்லி உங்க எல்லாருக்கும் அட்வான்ஸா வாழ்த்துக்கள் சொல்லி முடிச்சு விஸ்வாசம். தேங்க்யூ. ஜெய் மகேஷ். கண்டிப்பா இன்னைக்கு எடுக்கப்படுற முடிவு நம்ம ஒவ்வொருத்தோட குடும்பத்தையும் சுதந்திரமா மாத்த போறோம். அது எந்த விதமான மாற்றம் இல்ல. சார்ட்ட கேரண்டி கொடுக்கலாமா? ரெடியா? சூப்பர். இன்னைக்கு சாருக்கு மறுபடியும் பலத்தோட உற்சாகம்.